அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அங்கிள் ராஜரோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக்கை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் 4 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 முட்டை இதில் உடச்சி ஊற்றிடுவோம். ஸோ ஒரே ஒரு வாட்டி மட்டும் நல்லா ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படிலாம் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஓக் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். இங்கே நான் ஓக் யூஸ் பண்ணல, இந்த பாத்திரம் தான், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஊற்றிடுவோம். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக என்ன பண்ணலாம், இதை ஸ்க்ராம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி வரணும். ரொம்பவும் குக் ஆகாமல் இல்லாமையும் ஒரு மாதிரி 80% குக் ஆனோன்னா எடுத்துருங்க. ஸோ போதும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு எக்கு எடுத்துருங்க. முட்டை ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ண அதே பேனில் திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ண கார்லிக் ஒரே ஒரு வாட்டி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த ரெசிபிக்கு ஃப்ளேம் ஹையிலேயே தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்பீடாக முடியும். கரெக்டாக 10 செகண்ட்ஸ் ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸு, மேக்ஸிமம் அங்கிள் ராஜா ரெசிப்பியில் ஓல்டு ரைஸ் தான் போடணும். அப்படி இல்லைன்னா புதுசாக ரைஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா நம்ம கார்லிக்கோட ரைஸை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா எண்ணெயும் கார்லிக்கு ரைஸு 3 நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறது அங்கிள் ராஜஸோட ரெசிபி தான். ஸோ அதில் மெயினான ஒன்று அவர் எப்போவுமே ஓல்டு ரைஸாக யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி சைனீஸ் வாக் யூஸ் பண்ணுவாங்க. சைனீஸ் வாக் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, அதனால் நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். ரைஸும் ஓல்டு ரைஸே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும்ன்ற மாதிரி அவங்க ரெசிபி சொன்னாங்க. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ். இது என்னென்னா டார்க் சோயா சாஸும் லைட்டாக ப்ரௌன் சுகர், இந்த ரெண்டும் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயிட் பெப்பர், சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் பவுடர், அது 1/2 ஸ்பூன் கிட்ட. இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவர் அஜினோமோட்டோ ஆட் பண்ண சொல்லுவாங்க. நான் அதுக்கு பதிலாக உப்பும் சிக்கன் பவுடரும் நான் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ண எக்ஸை போட்டுருவோம். எக்ஸை போட்டு நல்லா ரைஸோடையும் முட்டையோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம அங்கிள் ராஜரோட ஃபேவரட்டான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஸோ ஃபினிஷ்ட். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் அங்கிள் ராஜரோட எக் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து அவரோட ரெசிபி அப்படியே நான் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் எம்எஸ்டி அஜினமோட்டோ ஆட் பண்ண சொல்லுவாப்பில், அதுக்கு பதிலாக நான் இங்கே சிக்கன் பவுடரும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டுட்டு நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் சரி, அவரோட ரெசிபி வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து எந்த செலிப்ரிட்டி ஷெஃபோட டிஷ்ஷை நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணுறேன். பாய்.